ஹலோ, நாங்கள் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம்ப்பா. உன் பேரில் பல கோடி ரூபா பார்சல் வந்திருக்கு. இது எல்லாமே இல்லீகல். அது உன் பேரில் வந்தனால நீ இப்போ டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க. உன்னை ரிலீஸ் பண்ணணும்னா 1,00,000 ரூபா அனுப்பிச்சு விட்டா நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றுவாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் யூபியில், அதாவது உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண், அதாவது 2017 மிஸ் இந்தியா ஜெயிச்ச ஒரு பெண்ணு, அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் வந்து டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபா ஏமாற்றிருக்கானுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டம்ஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், உங்கள் பேரில் பல கோடி ரூபா பார்சல் வந்திருக்கு அப்படின்னு அது இதுன்னு கதையை சொல்லி அவங்கள ஏமாற்றிருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கிட்ட அபேஸ் பண்ணிட்டானுங்க. இது போன்ற ஃப்ராட்ஸ்டர்ஸ் பண்ணுற வேலை தான் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு. டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒரு மேட்ரே நம்ம சட்டத்தில் எங்கேயுமே இல்லைங்க. இதில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது போன்ற ஃப்ராட்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டி ஃபோனை வச்சுருங்க. இது போன்ற சைபர் அஃபென்சஸில் நம்ம பாதிக்கப்பட்டால் 1930ன்ற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு போர்ட்டல் மூலமா நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது பார்வை.